சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. செந்தமிழ் மன்றமும் தமிழ் வழி கல்வி இயக்கமும் இணைந்து தாய்மொழி நாளினை சிறப்பிக்கும் வண்ணமாக கருத்தரங்களை ஏற்பாடு செய்திருக்கிற இந்த நிகழ்விற்கு தலைமையாக வந்திருக்கின்ற திரு முகமது சாசகான் அவர்களை அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். இக்கருத்தரங்கிற்கு முன்னிலை வகிப்பதற்காக வருகை தந்திருக்கின்ற கணக்காயர் மு. குமாரசாமி அவர்களையும் வாழையூர் குணா அவர்களையும் தோழர் செந்தமிழ் வேந்தன் அவர்களையும் தோழர் வெற்றிமேல் அவர்களையும் அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். என் கருத்தரங்கினுடைய முத்தாய்ப்பான கருத்துரை வழங்கும்படிக்கு வருகை தந்திருக்கின்ற இந்நிகழ்வுக்கு தலைமையை ஏற்று சிறப்பித்திருக்கின்ற செந்தமிழ் மன்றத்தினுடைய அத்தியட்சர் அவர்களை அன்போடு நான் வரவேற்கிறேன். கருத்தரங்கினுடைய கருத்துரை வழங்கக்கூடிய ஆய்வாளர்களாக முனைவர் கு. திருமாறன் அவர்களையும் தங்க தமிழ்ச்செல்வன் தமிழ்வேந்தன் அவர்களையும் அருமையான தோழர் துரை சித்தார்த்தன் அவர்களையும் செந்தமிழ் மன்றத்தினுடைய நிறுவனர் தோழர் உதயகுமார் அவர்களையும் மற்றும் தமிழ் வழி கல்வி இயக்கத்தினுடைய ஆசி சின்னப்ப தமிழர் அவர்களையும் தோழர் செல்வமணியன் அவர்களையும் தோழர் குமரன் அவர்களையும் திரு கே. பி. மணிபாபா அவர்களையும் மலைச்சாமி அவர்களையும் திரு முத்துக்குமார் அவர்களையும் அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். இக்கருத்தரங்கிற்கு நன்றியுரை வழங்க இருக்கின்ற தோழர் செனிபர் கிரேசி அவர்களையும் அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். இக்கருத்தரங்கமானது மிக முக்கியமான காலகட்டத்திலே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எப்பக்கத்திலும் தமிழ் நெருக்கப்படுகிறது, தமிழ் சிதைக்கப்படுகிறது, தமிழ் கலப்படம் செய்யப்படுகிறது. இவற்றின் மத்தியிலே தமிழை காக்கவும் தமிழை முன்னெடுத்து செல்லவும் ஒரு சிறிய கூட்டமாக செந்தமிழ் மன்றமும் தமிழ் வழி கல்வி இயக்கமும் இணைந்து நடத்துகின்ற இந்த சரித்திரம் வாய்ந்த இந்த நிகழ்வினை முத்தாய்ப்பான தீர்மானங்களை நாம் நிறைவேற்றிருக்கிறோம். தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா என்கிற கேள்விக்குறி, தமிழ் ஒரு வளப்பொழிந்த ஒரு செத்து போன, தமிழ் படித்தால் பிச்சை கூட இருக்க முடியாது என்கிற ஒரு மத்திய மந்திரியே பேசுகிற அளவிற்கு இன்றைக்கு தமிழனுடைய நிலையும் தமிழுடைய நிலையும் இழிந்து இருக்கிறது என்பதை நாம் வேதனையோடு பார்க்க வேண்டிய நிலை. இவற்றிற்கெல்லாம் எதிர்வினை ஆற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் தமிழர்களாகிய நமக்கு உண்டு. ஆகவே இத்தகைய காலகட்டத்தில் தான் இந்த கருத்தரங்கை நாம் ஒழுங்கு செய்திருக்கிறோம். ஆகவே தமிழ் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. எகிப்திலே தமிழை பார்க்கிறோம், பல நாடுகளிலே தமிழ் செழித்துவங்கி இருக்கிறது, மலேசியாவில. ஆனால் தாய் மண்ணில, தமிழ் மண்ணில அது ஆணி பேரினை இன்றைக்கு வேற இருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். கடமைப்பட்டிருக்கிறேன்.
ஆகவே ஆய்வாளர்களுடைய கருத்துக்களுக்கு வழிவிட்டு தமிழுடைய நிலையும் தமிழை முன்னெடுத்து செல்லக்கூடிய நிலையும் நாம் ஆய்வு தமிழன் நாளைய நிலையினுடைய கேள்விக்குறியான வாழ்க்கையை நிமிர்த்தி ஒரு ஆச்சரியமான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக அவர்களை நடத்த வேண்டிய கடமையும் பொறுப்புக்குள்ளாக இக்கருத்தரங்கம் நடத்தும் என்ற நம்பிக்கையோடு உங்களிடத்திலிருந்து விடைபெற்று அருமையான அத்தியஸ் அவர்களை தலைமையேற்று நடத்தி தரும்படி அன்போடு கேட்டு நான் அமர்கிறேன். நன்றி.